And so it will be something very different and very, very needed for the body of Christ. அது வித்தியாசமாகவும் இருக்கும், அது தேவனுடைய சரீரத்துக்கு அவசியமானது ஒன்றாகவும் காணப்படும். So I just ask the help of the Holy Spirit to help me out to prepare for that. So I am on the move of preparing myself for that study. நான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடி இருக்கிறேன், அதன் அடிப்படையிலே நான் என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். So this is not an easy job because to just preach a topic, it is comparatively easy for me. Then take the scripture and expound it on 3 important levels. அது ஒரு எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கிப்பது போன்ற அல்ல, ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதனுடைய விரிவாக்கத்தை நாம் அறிந்து கொள்ள படிக்க முயல்வது என்பது கடினமான ஒன்று. So every scripture has 3 important things. One is historical, then doctrinal, and then prophetical. ஒவ்வொரு வேதாகம பகுதியும் 3 முக்கியமான காரியங்களை கொண்டது. ஒன்று வரலாற்று பின்னணி, இரண்டாவது காரியமாக அது உபதேசங்களை கொண்டது, மூன்றாவது காரியமாக அது தீர்க்க தரிசனமாக நம்மோடு கூட பேசக்கூடியது. So when we study the book of the Bible, we want to give this through 3 important view of approaching the scripture so that we will become a good steward in the body of Christ. நான் இந்த வேதாகம புத்தகங்களை குறித்து உங்களுக்கு படிப்பித்து கொடுக்கிற பொழுது இந்த 3 நோக்கங்களின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அது நிமித்தமாக நீங்களும் ஒரு நல்ல தலைவனாக ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியும். Hallelujah. Hallelujah. See, the people know Christ through our preaching and then through our actions. இயேசுவை நம்முடைய பிரசங்கத்தின் மூலமாகவும் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையிலும் ஜனங்கள் பார்க்க முடியும். So 2 important things. For preaching also should be very good and our actions should also be very good. 2 முக்கியமான காரியம், உங்களுடைய பிரசங்கமும் தேறினவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவது உங்களுடைய கிரியைகளும் அவண்ணமாக வெளிப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So some people say I'm behaving more like Christ, so my message does not matter. No, that's a wrong approach. And some people are very much into preaching and no actions. That's also a problem. So both things has to be balanced. சிலர் என்ன சொல்லுகிறார்கள், நான் இயேசுவை போல தான் என்னுடைய சுவாபங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுவும் தவறான காரியம். நம்முடைய பிரசங்கங்களும் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறார்கள், பிரசங்கங்கள் நல்லா இருக்குது என்று சொல்லி நம்முடைய பண்புகளை அவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். So we have to have a very good picture about the good leadership. நாம் ஒரு தலைமைத்துவத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So today we will be studying the 6th encounter from the Bible. இன்றைக்கும் கூட தெய்வீக சந்திப்புகளிலே 6வது தெய்வீக சந்திப்பை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். It is about Peter, John and James. They are having a divine encounter in the Mount of Transfiguration. இது பேதுரு, யோவான், யாக்கோபு மறுரூப மலையிலே தேவனை சந்தித்த விதத்தை குறித்து நாம் பேச போகிறோம். It's in Luke chapter 9 verse 28. லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் அது அமைந்துள்ளது. It's a very good text to read because it goes like this. Verse 28. Now about 8 days after this teaching, Jesus took with him Peter, John and James and went up on the mountain to pray. லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். This is a very valid pointer towards how we will encounter God. இது தேவனை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான ஒரு குறிப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. So I'm going to help to understand from 2 perspectives why Jesus took these 3 people only with him. இதை 2 கோணத்திலிருந்து உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே இயேசு தன்னோடு கூட 2 பேரை, அங்கே 3 பேரை மறுரூப மலைக்கு அழைத்து செல்கிறார். But there were 70 people there.
அங்கே 70 பேர் அவரோடு கூட இருக்கிறார்கள். Then he called 12 people. அங்கே அதிலிருந்து 12 பேரை தன்னோடு கூட இருக்க அழைக்கிறார். And then he took another 3 out of this 12 to take them to the mountain. அந்த 12 பேரிலிருந்து 3 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை மறுரூப மலைக்கு அழைத்துச் செல்கிறார். So this is one of the patterns that I have seen, and I believe it can be truly applied in our life, in our ministry, in our family. நான் இந்த ஒரு காரியத்தை குறிப்பாய் நான் பார்க்கிறேன். இது நம்முடைய ஊழியத்திலும் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு காரியம். Because some people are in the 70s gang. நிறைய பேர் இந்த 70 பேர் கூட்டத்தில் இருக்கிறார்கள். So you don't take them everywhere, you don't call them as disciple, you don't treat them, you don't be with them. அவர்களோடு கூட நீங்கள் அநேக நேரம் இருப்பதில்லை, அவர்களை நீங்கள் அநேக இடங்களிலே அழைப்பதில்லை. But the 12 is a people who stayed with Jesus. ஆனால் இந்த 12 பேர் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். So there is God has put some boundaries for these people, and some people are kept outside the boundary and some people are kept inside the boundary. அங்கே பாருங்கள், இயேசுவானவர் இந்த 12 பேருக்கு தன்னுடைய எல்லைகளுக்குள்ளே வைத்திருந்தார். 70 பேர் அந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு காணப்பட்டார்கள். And 12 were inside the boundary. 12 பேர் எல்லைகளுக்குள் காணப்பட்டார்கள். And then another important information is, in between the 12, God chose 3 to be with him in the transfiguration. அங்கே முக்கியமான காரியம், நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், அந்த 12 பேரிலும் கூட இந்த மறுரூப மலைக்கு 3 பேரை அழைத்து செல்கிறார். So I call it is the inner circle of Jesus. நான் என்ன சொல்லுவேன், இந்த 3 பேரும் இன்னும் உள்ளான ஒரு உள்வட்டத்துக்குள்ளே காணப்படுகிறார்கள். How could have Jesus kept these 3 different people in his life? இந்த 3 பேரை தன்னுடைய வாழ்க்கையிலே இவர் எப்படி வைத்திருந்தார்? Because they were carrying his burden, they were so much involved with him, they were intimate with him. அவர் அந்த 3 பேரும் தன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள், தன்னோடு மிகவும் நெருக்கமாய் காணப்பட்டார்கள், தன்னோடு எல்லா விதத்திலும் பயணம் செய்தார்கள். There was an intimacy. That's why Jesus took these 3 out of the 12, took them to the time of prayer. அவரோடு கூட ஒரு முக்கியமான ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே காணப்பட்டார்கள். அது நிமித்தமே தேவன் அவர்களை மறுரூப மலைக்கு எடுத்து சென்றார். So Jesus prayer team was very specific. அங்கே இயேசுவின் ஜெப குழு என்பது குறிப்பாய் இருந்தது. You can see Jesus went alone to pray, but here he took the very intimate people with him for prayer. நீங்கள் வேதாகமத்திலே பார்த்திருக்கலாம், இயேசு தனிமையாய் போய் ஜெபம் பண்ணினார் என்று. ஆனால் இங்கே தன்னோடு கூட 3 பேரை அழைத்து கொண்டு போய் ஜெபம் பண்ணுகிறார். Even in Jairus' daughter's house, Jesus took only 3 with him. அங்கே எவ்வீருவினுடைய மகளுடைய வீட்டிற்கும் கூட இயேசுவானவர் 3 பேரை மாத்திரம் அழைத்து செல்கிறார். Because there is some miracle that has to be done. It is about a supernatural event. So God wants these 3 people only with him in the room. He closed the door. அங்கே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் நிகழ்த்த வேண்டியதாக இருந்தது. அது நிமித்தம் இந்த 3 பேரை அழைத்து அறைக்குள்ளே போய் கதவை பூட்டுகிறார். So I've been thinking about what is the qualification of these 3 people that made Jesus to bring them into the inner circle. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், அப்படி என்றால் இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற தன்மைகள் இந்த உள்வட்டத்துக்குள் இயேசு அவர்களை வைத்திருக்க காரணம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். The very thing that I thought is they were very passionate people. நான் ஒரு காரியத்தை அதிகமாய் யோசித்தேன், இவர்கள் மிகுந்த ஆர்வமுள்ள ஜனங்களாய் காணப்பட்டார்கள். See, in Christian walk, our passion is a very important thing. கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரையில நம்முடைய வாஞ்சை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாய் அமைகிறது. Because Jesus would have seen these people are so intimate with my mission, so that I can take them into the inner circle and I can pour my heart into them and give an encounter from heaven. அங்கே இயேசு பார்க்கிறார், இவர்கள் என்னுடைய தரிசனத்தோடு கூட மிகவும் நெருக்கமாய் காணப்படுகிறார்கள். அது நிமித்தம் அவர்களை என் உள்வட்டத்தில் வைத்து என்னுடைய நோக்கத்தை அவர்களுக்குள்ளே நான்
புகுத்த விரும்புகிறேன். See, many people are praying for divine encounter and it is not happening. அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தெய்வீக சந்திப்புகள் நிகழ வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அது நடக்கவில்லை. Because many don't carry the burden and the vision and the mission of Jesus Christ in their heart. ஏனென்றால் அவர்கள் மெய்யாகவே இயேசுவினுடைய அந்த பாரத்தையும் அவருடைய தரிசனத்தையும் அவருடைய நோக்கத்தையும் உண்மையாக விரும்பவில்லை. They want a goosebump experience, that's all. அவர்கள் அவர்களுக்கு ஒரு மெய்சிலுக்க வைக்கிற ஒரு அனுபவம் தேவை, அவ்வளவுதான். It is not for the purpose of God. அது தேவனுடைய நோக்கத்தை கொண்டு அல்ல. That's why many people pray, they fast, even they try so hard. Some people go through dry fast. That means they don't drink water, they don't swallow saliva. That kind of fast and all they go through, but they don't get the divine encounter in their life. சில நபர்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள், சிலர் உபவாசம் பண்ணுகிறார்கள், இன்னும் சிலர் எதையும் தண்ணீர் கூட குடிக்காமல் மிகவும் பிரயாசப்பட்டு உபவாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த நோக்கத்தை அவர்கள் அவங்க அச்சீவ் பண்ணவே இல்லை. But the truth is every encounter has a purpose behind it. ஆனால் உண்மை என்ன, ஒவ்வொரு தெய்வீக சந்திப்புகளுக்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. Man was created with a purpose and God meets a man to fulfill the purpose for which he was called. தேவன் ஒரு நோக்கத்தோடு மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். தேவன் அந்த நோக்கத்தை அந்த மனிதனை நிறைவேற்றும்படியாகத்தான் அந்த மனிதனோடு கூட தெய்வீக சந்திப்புகளை நிகழ்த்துகிறார். Hallelujah. Hallelujah. So it is not a casual event. That's why when you seek God casually, you won't find him. நீங்கள் அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு என்று நினைக்காதீர்கள். அது நிமித்தமாகவே ஐயா மனிதனை தேவன் சந்திக்கிறது பொழுது அது ஒரு சாதாரண நிகழ்வாய் அமைவதில்லை. ஒரு இளைப்பாறுதலான அனுபவத்தோட நீங்க தேடினீங்கன்னா அது கிடைக்காது. இட்ஸ் நாட் a casual way of seeking God. ஒரு சாதாரண நிலைமையிலே ஒரு நிதானமா இளைப்பாறுதலோடு நீங்க தேடுவதல்ல, அதுல ஒரு முயற்சி இருக்கிறது. Let's read 4 important verse. I want to turn your Bibles with me to James chapter 4 and verse 8. ஒரு 4 முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட யாக்கோபு 4வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். James chapter 4 verse 8. யாக்கோபு 4:8. Come close to God and he will come close to you. தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். The Bible says draw near to God. That means the initiation comes from man. அங்கே தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது மனிதன் அந்த முயற்சி தொடங்குகிறது. Even though God wants to dwell among people, it is a need for man to have God, but the initiation starts from man. தேவன் மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற உண்மைதான், ஆனால் அதனுடைய தொடக்கம் அதனுடைய காரியம் மனுஷனிடத்திலிருந்து தான் அது தொடங்குகிறது. Everything that we bring down from heaven is initiated from earth. பரலோகத்திலிருந்து வந்த காரியங்கள் எல்லாம் இந்த பூலோகத்திலிருந்து அதை கவர்ந்தெழுக்கிறது, அதை செயல்படுத்துகிற காரியமா இருக்கிறது. That's why when Jesus said to Simon, the keys of the kingdom is given to you. அது நிமித்தமே இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோல் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That means the key is in heaven. Whatever man use it, the heaven will cooperate for that. அங்கே எல்லா காரியங்களும் பரலோகத்தில் இருக்கிறது. மனிதன் அதை எடுத்து பயன்படுத்துகிற பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்கிறான். That's why drawing near is man's part. He has to sincerely go forward and look forward and seek after God. தேவனிடத்தில் சேர்வது என்பது அது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அது நிமித்தமே அவன் கர்த்தரை தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். So I like to add some points from my personal experience. So don't take it as a doctrinal thing. என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னுடைய சொந்த காரியம், அதை நீங்கள் ஒரு உபதேச காரியமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். Some people seek anointing more. சிலர் அபிஷேகத்தை அதிகமாக வாஞ்சிப்பார்கள். Some people seek prosperity more. சிலர்
ஐஸ்வர்யத்தை அதிகமாய் விரும்புவார்கள். செழிப்பு செழிப்பு செழிப்பு. Some people seek deliverance more. சிலர் விடுதலையை குறித்து அதிகமாய் வாஞ்சிப்பார்கள். It means one man said, I am a devil buster. டெவில் சொன்னார், நான் வந்து இந்த பிசாசை சுடுறவன் அப்படின்னு வெடிக்க வைக்கிறவன். ஒரு மனுஷன் அப்படிதான் சொன்னாரு. டெவில் டிரைவர்னு ஒருத்தர் இருக்காரு. டெவில் பஸ்டர் அதை வெடிக்க வைக்கிறாரு. He was some people seek deliverance more. சிலர் விடுதலை குறித்து அதிகமாய் விரும்புவார்கள். Wherever the demon is there, even though they are uninvited, they go voluntarily to do something. அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல பிசாசு இருந்துச்சுன்னா அவங்கள கூப்பிடாட்டாலும் கூட அவங்க போய் அதை எப்படியாவது விடுதலை பண்ணணும்னு நினைப்பாங்க. Every demonic deliverance has a time frame and God's divine appointment. You cannot drive out demon on your own. எந்த ஒரு பிசாசுகளை துரத்துகிற ஒரு காரியமானாலும் அதற்கு ஒரு காலகட்டம் என்பது இருக்கிறது. அதற்கு பின்பாக தேவன் குறித்த ஒரு நேரம் என்பது ஒரு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Otherwise we would have driven every demon out of India. அப்படி என்றால் நம்ம எல்லா பிசாசுகளும் இந்தியா விட்டே துரத்தி இருப்போமே. We would have sent it to Pacific Ocean or Indian Ocean. பசிபிக் பெருங்கடல்லையா இல்லாட்டி இந்தியன் ஓஷன்ல நம்ம அனுப்பியிருக்கலாம். Because hundreds and hundreds of hours is been spent on driving demons. So some people are more interested in deliverance. நூற்றுக்கணக்கான பிசாசுகளை துரத்துக்கிறதை குறித்து தான் அவங்க அதிகமாய் கவனம் செலுத்தி கொண்டு இருக்காங்க. Some people are very much into studying the word. சிலர் வார்த்தைகளை வாசிக்கிறதை குறித்தே அதிகமாய் விரும்பி வாஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க. See, these are all important things, but the truth is they forget God and do something else. இதெல்லாம் ரொம்ப அவசியம்தான். ஆனா உண்மை என்னவென்றால் தேவனே மறைந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. They seek something which is so intimate for their hearts. அவங்க இருதயத்துல எதை விரும்புறாங்களோ அதை தான் முக்கியப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Some people literally go for Hebrew, Greek, sometimes German. Every word they will go and come back. சிலர் எபிரேய முறையில் படிக்கிறதுக்கும் கிரேக்க மொழியில் படிக்கிறதுக்கும் இன்னும் ஜெர்மன் மொழியில் படிக்கிறது கூட ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. But the truth is these are all good, but seeking God is totally different from all these things. இது நல்லதுதான், ஆனால் இதை காட்டிலும் தேவனை தேடுவது என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. Some people seek ministry more and more. சிலர் ஊழியங்களை அதிகமாய் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். I've been in the, whatever I'm telling, I've been in that position. ஏனென்றால் நான் அந்த நிலையில் இருந்திருக்கிறேன். அதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want ministry every day, morning, afternoon, night. நானும் நினைச்சிருக்கிறேன், காலையில எனக்கு ஊழியம் வேணும், மத்தியானம் எனக்கு ஊழியம் வேணும், இரவுல வேணும்னு சொல்லி நினைச்ச நாட்கள் உண்டு. I've been praying for a big dream. One day I should be morning in one country and evening in a different country. I've been asking like that in my prayers. நான் அதிகமான பெரிய பெரிய ஒரு தரிசனத்தோட ஓட நினைச்சேன். காலையில ஒரு கண்ட்ரியில இருக்கணும், சாயங்காலம் இன்னொரு கண்ட்ரியில இருக்கணும். இப்படிலாம் நான் வந்து பெரிய பெரிய திட்டங்களை மனசுல வச்சிருந்தேன். Then things changed. I was sitting in one chair in the morning, then in the evening different chair. That's all. Nothing changed. ஆனா சூழ்நிலைகள் மாறினது. காலையில ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்தேன், மத்தியானம் இன்னொரு சேர்ல தள்ளி கொஞ்ச இடத்துல உட்கார்ந்திருந்தேன். So only the chair is different. But that time God helped me to understand we are pursuing something which is not appropriate. நாற்காலி தான் மாறிச்சு. அப்பதான் ஆண்டவர் என்னை ஒரு காரியம் புரிந்து கொள்ள சொன்னா, நமக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம அதிகமா பின்தொடருகிறோம். If God takes you to one country morning and night, that's okay, you go. But the problem is don't seek ministry instead of God. கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். ஆனால் காலையில் ஒரு தேசத்திலையும் சாயங்காலம் நீங்க போங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை என்ன, நாம் தேவனை விட்டு ஊழியத்தை அதிகமாய் நாம் பின்தொடருகிறோம். Many people don't have divine encounters because they are after the ministry but they are not after God. That means to be with God you have to have a personal time of fellowship, forgetting everything in the world, and he becomes the ideology of life. அங்கே நீங்கள் ஊழியத்தை தொடருவதை விட்டு தேவனோடு கூட தனிப்பட்ட உறவை வளர்த்து கொள்வதற்கு அவரை மையமாய் வைத்து அவரோடு கூட செலவிடுகிற நேரத்தை நம்ம அதிகமாய் உயர்த்துவது அவசியமாய் இருக்கிறது. Forgetting all things, that's another problem. மற்ற எல்லா காரியங்களையும் மறக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது.
But we don't seek like that. நாம் அப்படி கர்த்தரை தேடவில்லை. This side one phone, and this side one man calling, and already some program in the middle. In the middle we will sit and pray. Lord, where are you? God will tell you, you are very busy man. இந்த பக்கம் ஒரு ஃபோனு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கால் வர்றது. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் அலைன் பண்ணி வச்சுட்டு நடுவில் உட்காந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்னை சந்திங்கன்னு சொல்லிட்டு. See, when you seek God means you forget everything else. He becomes the obsession of your heart. நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவனை சந்திக்கிற ஒரு நோக்கத்தை மையமாய் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Obsession means இருதயம் கவரப்பட்டு. ஆமென். There is that nothing matters to you except God. அந்த இருதயம் கவரப்பட்டு தேவன்தான் நான் முக்கியம் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தேவனை பின்தொடர வேண்டும். Nothing else matters. மத்த எந்த ஒரு காரியமும் எனக்கு அவசியம் கிடையாது. See, this I have seen it in the people who are lovers. இதை நான் யாரிடத்துல பார்த்துருக்கிறேன்னா காதலர்கள் மத்தியில பார்த்துருக்கிறேன். They forget everything. Their hearts were fixed on the lovers. எல்லாவற்றையும் மறந்துட்டு தங்களுடைய காதலர்கள் மேலதான் அவங்க இருதயம் பதிக்கப்பட்டு. They forget all the program. They forget father, mother, house, everything. They look forward for the time once the lovers get together and they forget everything. See, we sometimes laugh at that even, but I want to draw a lesson from that. If your heart is fixed on the lover, that is called obsession. குடும்பத்தை மறந்துடுவாங்க, வீட்டை மறந்துடுவாங்க, பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற மற்ற ப்ரோக்ராமையும் மறந்துடுவாங்க. அவங்களுடைய கவனம் அவங்க கவருகிறது எல்லாமே அந்த காதலர் அவங்கள சந்திக்கிறதை குறித்து அவங்க இருதயம் அதிகமாய் கவர்ந்து இழுக்கப்படுகிறது. நம்ம ஒருவேளை அவங்கள குறித்து நகைக்கிறோம், ஆனால் அந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னது என்பதை தான் உங்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். If you go to some of the parks and beach, you can see two people sitting together in the middle of a bright sunlight. They are just looking to each other, not talking anything. நீங்க பீச்சுக்கோ பார்க்கோ போய் பாருங்க, அங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்பாங்க வெட்ட வெயில்ல, மற்ற எந்த காரியத்தையும் கவலைப்படாம ரெண்டு பேரும் ஒரு மூஞ்ச பார்த்துட்டு தன்னந்தனியா உட்கார்ந்து. They don't even talk, but they just want to be there. அவங்க பேசக்கூட மாட்டாங்க, ஆனா அவங்க விரும்புகிறதெல்லாம் நாங்க அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்ற ஒரே ஒரு. Their heart is obsessed. ஏனென்றால் அவங்க இருதயம் ஒருவர் கவர்ந்து இழுத்திருக்கிறது. This is where this human play comes. That's why many young children they forget their family, they leave the family, they hurt the father and mother and go with some guy or some girl because their heart is so obsessed. This is what I call it as seeking. நான் இது நிமித்தமே அவங்க இருதயம் கவரப்பட்டிருக்கிறது நிமித்தமாக குடும்பத்தை விட்டுட்டு தங்களுடைய பெற்றோர்களை விட்டுட்டு அவங்கள காயப்படுத்திட்டு அவங்க கடந்து ஓடி போகிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். இதைத்தான் நான் என்ன சொல்லுகிறேன், நான் தேடுகிற ஒரு காரியம். Do we have a heart like that for Jesus? உங்களுடைய இருதயம் இயேசுவுக்காக அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதா? See, I'm just checking my own heart. நான் என்னையே பரிசோதித்துக் கொள்ள விரும்புகிறேன். I am crazy after meetings. நான் பல கூட்டங்களை நடத்துவதிலே ஆர்வமுள்ளவனாய் காணப்படுகிறேன். Not only conducting, attending, speaking, doing something. கூட்டத்தில் போய் கலந்து கொள்வதற்கு, பேசுவதற்கு இப்படியே நேரத்தை செலவழித்திருக்கிறேன். I don't want to be idle at home. I want to be in some meeting. வீட்டில் சும்மா இருக்கணும் நான் விரும்பல, ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கணும்னு நான் நினைச்சேன். Then God reminded me, is it how you seek me? ஆண்டவர் என்னுடைய காரியத்தை உணர்த்தினார். நீ எப்படி என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய்? We are seeking meeting, we are seeking programs, we are seeking some ministry situations. We are not seeking God. நீங்கள் ஊழியத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் தேவனை தேடுகிறதை மறந்து போனீர்களே. That means everything in this world become nothing or obsolete. Your only focus and your only desire is to be with God and just to enjoy that fellowship. That is called true seeking. அப்படியானால் இந்த உலகத்திலே தேவனை தவிர இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று
எண்ணப்பட்டு தேவன் மாத்திரமே என் இருதயத்தின் நோக்கமும் வாஞ்சை என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு நீங்கள் பின்தொடர அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். In that process we forget food. அந்த நேரத்திலே அந்த தருணத்திலே உங்கள் உணவை கூட நீங்கள் மறக்க நேரிடும். But nowadays when we fast, we are fasting with a great ambition of finding the food after we fast. இந்த நாட்களே உபவாச ஜபங்கள்லாம் எப்படி மாறி போனதெல்லாம் முடிச்சிட்டு எதை சாப்பிட போறோம்னு ஒரு பெரிய ஒரு விருப்பத்தோடு தான் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உபவாச கூட்டத்துல என்ன குடுப்பீங்க, ஒரு கட்டு கட்டலாம் தான் இறங்குறாங்க நம்ம ஆளுங்க. That means you have an inner agenda which is not right. It is not seeking God. உங்களுடைய உள்ளான நோக்கம் அந்த விஷயத்திலே சரியில்லை. நீங்கள் உண்மையாகவே தேவனை தேடவில்லை. Let's turn to Jeremiah chapter 29 verse 13 and 14. எரேமியா 29வது அதிகாரம் 13-14வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். Jeremiah chapter 29 verse 13 and 14. எரேமியா 29:13-14. Then you will seek me, inquire for or require me and find me when you search for me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். If your heart is been divided, then you will not find me. உங்கள் இருதயம் பிளவுபட்டிருந்தால் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். God is giving a important clue. You will not find me if you are not searching me with your whole heart. நீங்கள் ஒரு காரியத்தை தேவன் இங்கே விளக்கி காண்பிக்கிறார். நீங்கள் முழு இருதயத்தோடு தேடாத பட்சத்திலே என்னை கண்டுபிடிக்க முடியாது. The greatest matter in Christian life is the heart. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு காரியம் இருதயம். Nothing else matters. மற்ற எந்த ஒரு காரியம் அவசியம் அல்ல. See, sometimes we give lot of importance to many things, but it is the heart that matters to God. ஆனால் அநேக நேரங்களில் மற்ற வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இருதயத்தை நாம் கவனக்குறைவாய் பார்த்து விடுகிறோம். Many times we give importance to the dress, we give importance to the shoe, haircut, and some people for the lipstick. அநேக நேரங்களில் வெளிப்புறமான அலங்காரங்கள், சட்டை, நம்ம முடி அலங்காரங்கள், மற்றபடி சில நேரங்களில் லிப்ஸ்டிக் கூட ஒரு பெரிய பிரச்சனை தான். Nowadays it is not only the women that use lipstick, men also use lipstick. பெண்கள் மாத்திரம் லிப்ஸ்டிக் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறதில்ல, ஆண்கள் கூட இப்போ வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Certainly not me. நான் கிடையாது. But many people are using that. ஆனா அநேகர் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். Because they think the outward thing matters. ஏனென்றால் அவர்கள் வெளிப்புறமான காரியங்களை தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. But the truth is, if you don't seek with all your heart. Okay, turn with me to Deuteronomy chapter 4. என்னோடு கூட உபாகமம் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 29. 29வது வசனம். But if from there you will seek the Lord your God, you will find him if truly seek him with all your heart and mind and soul and life. உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். He is emphasizing it. If your heart is on something else and then you give a part of your heart for me, then that won't work. அங்கே குறிப்பாய் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தில ஒரு பகுதி வேற எங்கேயோ இருந்து நீங்கள் அந்த அறகுறையாய் உங்க இருதயத்தை கொண்டு நீங்கள் தேவனை தேடுகிற பொழுது அங்கே கண்டுபிடிக்க முடிவதில்லை. Nice Tamil word, அரகுறையா, பாதியா, அரகுறையா. Many times God is not looking for the deeds, he is looking for the heart condition. அநேக நேரங்களில் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, உங்க இருதயத்தின் அடிப்படையிலே தான் தேவனை தேடுகிறதிலே தேவன் கவனமுள்ளவராய் இருக்கிறார். That's why Jeremiah says, if you seek him with all your heart, you will find him. அதிநிமித்தமாக தான் எரேமியா சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை தேடுகையில் கண்டடைவீர்கள். That means the heart is undivided. It is not given for any other thing. Lord, it is that you I want. I don't want anything else. அங்கே உங்களுடைய இருதயம் ஆண்டவர் பகுதியாய் கொடுக்கப்படவில்லை, முழு இருதயத்தோடு ஆண்டவரே நீர் மாத்திரமே என்று சொல்லி அவரை தேடுகிற பொழுது நாம் கண்டடைகிறோம்.
divine encounters don't happen easily. I believe Jesus would have seen their heart dedication. That's why Jesus took these 3 people alone to the transfiguration. தெய்வீக சந்திப்புகள் சாதாரணமாய் நிகழுவதில்லை. அந்த 3 பேருடைய இருதயத்தின் தேவன் கணித்திருக்கிறார், கவனித்திருக்கிறார். அது நிமித்தமே அவர்களை மாத்திரம் இந்த மறுரூப மலைக்கு எடுத்துச் செல்கிறார். So the encounter with God is not an ordinary event. It is something that God perpetually set it right based on our heart. அங்கே தெய்வீக சந்திப்புகள் ஏதோ ஒரு தருணத்தில் நிகழ்வதல்ல. அங்கே அந்த இருதயத்தின் காரியங்களை ஒருங்கிணைத்து தான் தேவன் சந்திப்புகளை நிகழ்த்துகிறார். Because if your heart is not right and you meet God, then you will start manipulating everything that God gives in your life. அங்கே உங்களுடைய இருதயம் சரியில்லாத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிற பொழுது நீங்கள் மற்றவர்களை புரளச் செய்வதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். Because if your heart is not right, then you will abuse the gift and the grace and the ability that God transfer into your life. அங்கே உங்களுடைய இருதயம் சரியில்லாத பட்சத்துல தேவன் கொடுத்த ஒவ்வொரு காரிய தாளந்துகளாய் இருக்கட்டும், வரங்களாய் இருக்கட்டும், அதை நீங்கள் தவறாய் பயன்படுத்த நேரிடும். That's why many ministry is suffering now, because God gives something and it is not people operating from the good heart, then God is very silent and he quietly quit that place. இந்த நாட்களிலே ஊழியங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருதயம் சரியில்லை, அதிநிமித்தமாய் தேவன் கொடுத்த அந்த வரங்கள் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. தேவன் அமைதியாய் அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட்டார். God is a gentleman. ஆண்டவர் ஒரு நாகரிகமுள்ள ஒரு மனிதர். He don't fight, he quits. அவர் சண்டை போடுகிறது கிடையாது, அவர் விலகி போய் விடுகிறார். When God moves, everything collapses. ஆண்டவர் வெளியே போகும்போது எல்லாமே நிராகரிக்கப்படுகிறது. The first thing that will leave is the peace of God. முதல் காரியம் சமாதானம் நம்மை விட்டு விலகி போகிறது. Many ministry and many ministers have lost the peace of God because God just withdraw his omnipotent presence, the glorious presence, the magnificent presence, so that people feel disturbed and restless in their life. முதல் காரியம் ஊழியர்கள் தேவனுடைய சமாதானத்தை இழந்து போகிறார்கள். அவருடைய அளவில்லாத ஆராய்ந்து முடியாத பிரசன்னத்தை, மகிமையான பிரசன்னத்தை அவர்கள் ஊழியங்களை விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். They become restless. அவர்கள் இளைப்பாறுதல் அற்று போய் விடுகிறார்கள். That's why you see a lot of people who are doing in the ministry, they are quite disturbed, highly tensed, and they couldn't get along with God. Even with normal believers, they are highly tensed because God is not among them and God is not performing his glorious thing among them. அது நிமித்தமே ஊழியக்காரர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாய் அவர்கள் மிகவும் குழப்பம் அடைந்து, ஐயா, ஊழியத்திலே அந்த விசுவாசிகளோடு கூட ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். That means they don't seek God with a great heart. அங்கே ஏதோ ஒரு இடத்திலே தேவனை முழு இருதயத்தோடு தேடுவதை அவர்கள் கவனம் செலுத்தாதபடியினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவருடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறார்கள். Jesus said, those who are pure in heart will see God. அது நிமித்தமே ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். What purity is talking? அந்த சுத்தம் என்பது எதை குறித்து பேசுகிறார்? Undivided heart. பிரிந்திருக்காத ஒரு இருதயம். 50% giving to the world and 50% giving to God, that won't be amounted in God's presence. 50% உலகத்துக்கும் 50% ஆண்டவருக்கும் என்று உங்கள் இருதயத்தை பிரித்து கொடுக்கிற பொழுது, some people divide their heart 50% for the family and 50% for God. That won't work. சிலர் 50% குடும்பத்துக்கு 50% ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அது வேலை செய்யாது. Some people give for the worldly society identification and 50% for God. That won't work. சிலர் சமுதாயத்திலே தங்களை காண்பிக்க வேண்டும் என்பது 50%, 50% ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறார்கள். அது வேலை செய்யாது. That's why I strongly believe
God will not work through politicians. நான் உறுதியாய் நான் சொல்லுவேன், அது நிமித்தம் தேவன் அரசியல்வாதிகளை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. He works through priesthood. அவர் ஆசாரியரை கொண்டு மாத்திரம் தான் வேலை செய்ய முடியும். If you are in the politics, be in the politics, be faithful and be truthful in the politics. Don't come to priesthood. அரசியல் நீங்க இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, அங்க உறுதியாயிருங்க, உண்மையாயிருங்க, ஆசாரியத்துவத்துக்குள்ள வந்துடாதீங்க. If you are a businessman also, now I have the boldness to tell that. Okay. நீங்கள் வியாபாரியா இருந்தாலும் கூட இப்பொழுது எனக்கு ஒரு உறுதி இருக்கிறது, நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். தைரியம் இருக்குது. If you are in the business, be in the business, be faithful, be grateful to God. Don't come to priesthood. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் அதுல கவனமுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுங்க, ஆசாரியத்துவத்துக்குள்ளே வராதீர்கள். Everybody who does ministry only go to heaven. That does not the Bible says. Those who believe in Jesus, they will go to heaven. Hallelujah. வேதம் நீங்க ஊழியம் செய்தாதான் பரலோகத்துக்கு வருவீங்கன்னு சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? நீ விசுவாசித்தால் நீ பரலோகத்துக்கு வருவாய் என்ற வழிகள் திறந்திருக்கிறது. So you don't do ministry to go to heaven. You do ministry because when you totally surrender your heart, undivided attention is being given. That's where you come for ministry. நீங்கள் எப்பொழுது உங்களுடைய இருதயத்தை முழு இருதயத்தோடும் தேவனுக்கு கொடுக்க முடியுமோ அப்பொழுதுதான் நீங்க ஊழியம் செய்யவே வர முடியும். When God called Peter, James, John, they didn't put 2 days leave application to Jesus and say, some work I have, some fish I have to catch it, that fish in the fridge is over, so I'm going to catch some fish. No, they never took leave. They were with him, completely left that work, and their heart was totally with Messiah and the kingdom of God. நீங்கள் பேதுருவையோ மற்ற சீஷர்களையோ தேவன் அழைக்கிற பொழுது அவங்க குறிப்பாய் சொல்லல, 2 நாள் லீவு தாங்க, நான் போய் அந்த ஃப்ரிட்ஜில் மீன்லாம் தீர்ந்து போச்சு, அதெல்லாம் நிரப்பி வச்சுட்டு நான் வந்து உங்களோடு கூட நான் பின்பற்றுவேன். அவங்க அப்படி சொல்லல. முழு இருதயத்தோடு மேசியாவை பின்தொடர தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களை கொண்டு தேவன் ஊழியத்தை நிறைவேற்றினார். I want to read a statement from C.S. Lewis, one of the great men in the body of Christ. C.S. Lewis. ஒரு மனிதனுடைய ஒரு கூற்றை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். C.S. லூயிஸ் என்கிற ஒரு தேவ மனிதனுடைய வாக்கியங்கள். It would seems that our Lord finds our desire not too strong but too weak. We are half-hearted creatures fooling about with which we drink, so the joy is not offered for us. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னா, நம்ம முழு இருதயத்தோடு ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி நம்ம இருக்கிறபடினாலே அந்த தேவனுக்குள் இருக்கிற முழுமையான சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. That means our desire is not too strong. அப்படி என்ன என்றால் நம்முடைய விருப்பம் அவ்வளவு ஆழமான நிலையிலே இல்லை. Lord, I want to be with you because you will protect me, you will give me food, you will give me bike, you will give me car, but it is not so strong. In this world it is only that I needed you. நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம், ஆனா என்னன்னா என்னை பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வாகனத்தை தாங்க ஆண்டவரே, நான் எனக்கு தேவைகள் எல்லாம் சந்திங்க, இப்படி ஒரு நோக்கம் இருந்தாலும் ஆனால் இன்னொரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. நீங்கள் மாத்திரமே என் வாழ்க்கையிலே தேவை அவசியம் என்கிற ஒரு ஆழமான ஒரு விருப்பம் நமக்கு இருக்கிறதா? See, this is what I believe God found with these 3 people, James, John and Peter. He took them to prayer with him. இதுதான், இந்த விருப்பம்தான் பேதுரு, யோவான், யாக்கோபுக்குள் இருந்தது. அவர்களை மறுரூப மலைக்கு ஆண்டவர் அழைத்து செல்வதற்கு. He took them for prayer. He never took them for some experience. He took them to prayer. In the prayer they had an experience. அவர்களை ஏதோ ஒரு அனுபவத்துக்காக மறுரூப மலைக்கு அவர் சொல்லி அழைத்து போகவில்லை. அவர் ஜெபத்திற்காக அந்த மனிதர்கள் அழைத்து போனார். அவர்கள் ஜெபம் செய்கிற பொழுது அந்த அனுபவங்களை பெற்றுக் கொண்டார்கள். So the second thing is, what are the main route or the main way to have an experience with God is through prayer. இரண்டாவது காரியம், எப்படி தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்வது, அது ஜெபத்தினால் மாத்திரமே. Hallelujah. Hallelujah. Prayer is the proof that you are seeking God with your heart. நீங்கள் தேவனை
முழு இருதயத்தோடு தேடுகிறேன் என்பதற்கு ஆதாரம் ஜெபம். No man has to push you to prayer. ஒரு மனுஷன் உங்களை ஜெபத்துக்காக தள்ளிவிட வேண்டியதில்லை. No man has to wake you to get prayed. ஒரு மனுஷன் உங்களை ஜெபத்திற்காக எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. Your prayer means your heart is longing to be with God, to be with the Savior, to be with the transformer of our life. ஜெபம் என்பது உங்களுடைய இருதயம் விரும்புகிறது, நான் இந்த உலகத்தை படைத்தவரோடு கூட நான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு காரியம். I've seen people get up so early in the morning and pray. It is not something that comes out of their flesh, it is that comes out of their heart. They get up early in the morning, they pray all night. I've seen people persuading God like that. நான் பார்த்திருக்கிறேன் சில மனிதர்கள் அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை தேடுகிறத. ஆனா அதெல்லாம் மாம்சத்திலிருந்து தொடங்கின ஒரு காரியம் கிடையாது. இரவு மூலம் ஜெபிக்கிறது, தேவனை ஜெபத்திலே பின்தொடர்கிறது, இதெல்லாம் அவர்களுடைய அந்த வாஞ்சை விருப்பமாய் அமைந்திருக்கிறது. This is a small testimony I want to share from the life of Father Bergmans. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சாட்சி உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். There was a pastor who was in Jebathotam and he was a very young man at that time. ஒரு போதகர் ஜெபத்தோட்டத்தில் இருந்தார். அவர் அப்பொழுது அவருடைய இளம் வயது அவருக்கு. So he decided to get up early in the morning and pray. அவர் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு செய்தார். He wants to be the first to get up in Jebathotam and pray. அவருக்கு ஒரு விருப்பம், நான் தான் முதலாவது எழும்பி அந்த ஜெபத்தோட்டத்தில் ஜெபிக்கணும்னு சொல்லி. Now he has a big church in Thuthukudi. இப்பொழுது அவருக்கு தூத்துக்குடியில ஒரு பெரிய சபை இருக்கிறது. Because see their ambition, their passion, their strong desire. He wants to be the first one. அங்கே பாருங்கள் அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அவருடைய காரியம் நான் தான் முதலாவது இருக்கணும்னு நினைச்சாரு. So one day he got up early and he was so happy. Today I got so early and I'm going to pray today. ஒரு நாள் அதிகாலையில் எழும்பிட்டாரு. அவருக்கு பயங்கரமான சந்தோஷம், இன்னைக்கு நான் தான் முதலாவது எழும்பிட்டேன், நான் ஜெபிக்க போறேன் என்று சொல்லி. And while he was praying in the garden, அவர் அந்த தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது and he was surprised. Father Bergmans was praying before that. அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஃபாதர் அவருக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். He felt he got defeated in life. அவர் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தது போல ரொம்ப வருத்தப்பட்டார். And he said, we all know that father was a very busy person. I'm not talking today, maybe 15-20 years back. He was a very busy person in the body of Christ. அவருக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்பாக எவ்வளவு ஃபாதர் எவ்வளவு தேவனுடைய சரீரத்தில் எவ்வளவு வேலைகள் உள்ளவராய் காணப்பட்டார். But that time he is telling, father was praying before me, pastor. ஆனா அவர் சொன்னாரு, அந்த நேரத்தில் எனக்கு முன்னாடி எழும்பி அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார் பாஸ்டர். God does not easily share him with people who don't seek with all their heart. தேவன் ஏதோ தன்னுடைய காரியங்களை ரொம்ப எளிதாலாம் தன்னை முழு இருதயத்தோடு தேடாத மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டார். He will give them food, he will give them dress, he will give them car, bike, house. Even if you want helicopter, you can buy from him, but he won't give himself. உணவை கொடுப்பார், வாகனத்தை கொடுப்பார், உங்களுக்கு வேணும்னா அவர் ஹெலிகாப்டர் கூட கொடுப்பார். ஆனா அவருடைய காரியங்களை எளிதா யாருக்கும் அவ்வளவு வெளிப்படுத்த மாட்டார். தன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டார். தன்னை யாருக்கும் அவர் அவ்வளவு தூரம் கொடுக்க. He provided food for 40 lakhs people. 40 லட்சம் பேருக்கு மேலாக உணவுகளை கொடுத்தார். But he met only Moses. ஆனால் மோசே மாத்திரம் நேரடியாய் சந்தித்தார். To give himself is the most valuable thing in the world. அவர் தன்னை கொடுப்பது என்பது இந்த உலகத்திலே ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். I believe our heart and our life should pursue that. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய இருதயமும் என்னுடைய வாழ்க்கையும் அதை வாஞ்சிக்க வேண்டும். All the other things will be added unto me. Hallelujah. மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seeking God is the most valuable and more pursuable, and that should be the pursuit of our own life. ஆண்டவரை தேடுவது என்பது
மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமான காரியம். அதை நிச்சயம் நாம் செய்ய வேண்டும். So prayer is a evidence of what we seek in life. ஜெபம் என்பது நாம் எதை தேடுகிறோம் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். Many people stop praying when they received all the earthly blessings. ஆனால் பாருங்கள், எப்பொழுது இந்த பூமிக்குரிய நன்மைகளை அவர்கள் அடைகிறார்களோ அப்பொழுது ஜெபத்தை எல்லாம் நிறுத்தி விடுகிறார்கள். Because their prayer is for the earthly things, they get it, so they stop it. ஏனென்றால் அவர்கள் ஜெபமே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதை அடைந்து விட்டார்கள், ஜெபத்தை நிறுத்தி விட்டார்கள். For job, வேலைக்கு, for some girl or some boy, திருமண காரியங்களுக்கு, or for some job, some company, or something to be happened, so they use prayer to receive that. Once they receive it, they stop the prayer because they are not seeking God, they are seeking something else. Their heart was on some other areas. அப்ப ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ப்ரமோஷனுக்கு, இல்ல ஒரு சிபாரிசுக்கு, ஏதோ ஒரு காரியம், அவர்கள் அந்த இலக்கை அடைந்த மாத்திரத்திலே அவருடைய ஜெபங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. That's why God took 3 people, because he saw a strong desire, a passion. Their heart were fixed on God. அது நிமித்தமே அவர் அந்த 3 பேரை தெரிந்து கொண்டு மறுரூபமக்க மலைக்கு அழைத்து போகிறார். இரண்டாவது இருதயம் தேவனை மாத்திரமே தேடுகிறதாய் காணப்பட்டது. I believe that our ministry should produce people with such hearts. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஊழியத்திலும் அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட இருதயத்துள் உள்ள மக்கள் எழும்ப வேண்டும் என்று அதிகமாய் நான் வாஞ்சிக்கிறேன். Sometimes the way that we share gospel has become little less than what it ought to be, because we say come to Jesus, Jesus will give you that, come to Jesus, Jesus will deliver you. But after receiving everything, people forget Jesus. சில வேளைகள் நம்ம சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியமே கொஞ்சம் அற்பமாய் இருக்கிறது. நம்ம அநேக நேரம் சொல்லுகிறோம், இயேசுவின் இடத்துல வாங்க, இதை உங்களுக்கு தருவார், இந்த காரியங்களை உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அதை தான் முக்கியப்படுத்தி நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அவங்க வந்த பிறகு, ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு இயேசுவே மறந்து விடுகிறார்கள். It is good that we get the deliverance, the blessing, all those things, but their heart has to be seeking God. That's why Jesus said, if you seek me, if you love me with all your heart, with all your strength, with all your mind, that's the first commandment of the Lord. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் அதற்கு மேலாக அவருடைய இருதயம், முதலாவது கற்பனை இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் என்னை தேட வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. So when we seek God, God gives an option when we pray to have an encounter with him. நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு ஐயா இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பார்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. So let's tune our hearts in the right way so that we will draw heaven on our life. உங்க இருதயத்தை சரியான விதத்திலே பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நிமித்தம் பரலோகத்தின் மகிமையை பூமியிலே நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. Let's close our eyes in prayer. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Lord, thank you for giving a time like this to sit and just go through some of the valid truths in this world of Father. ஆண்டவரே, இந்த தருணங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி சில முக்கியமான சத்தியங்களை நாங்கள் ஐயா கற்றுக்கொள்ள எங்களை நீர் ஒருமுகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you that you are speaking heart to heart with us, O Lord. ஆண்டவரே நன்றி அப்பா, நீர் எங்கள் இருதயத்தோடு நேரடியாக பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். Lord, sometimes we also seek so many things, but thank you that you are giving us an opportunity to tune our hearts in the right way of God. ஆண்டவரே, நாங்களும் கூட ஐயா பல்வேறு கோணத்தில் தேவனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விலை மடிக்க முடியாத உண்மையே நாங்கள் தேடுவதற்கு எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். Lord, uproot every evil in our hearts, O Father. ஆண்டவரே, எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா தவறான காரியங்களையும் வெளியேற்றுவீராக.
வேர் புடுங்குவீராக. ஆண்டவரே அதை வேரோடு பிடுங்கி போடும்படியாய் நாங்கள் Uproot those things, Lord. ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் நீர் வேரோடு பிடுங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we are so happy, we are so surrendered. We just leave ourselves on the altar, Lord. You do the great work so that in this world, in this lifetime, we will have an opportunity to say that God met us and He has given a great, awesome experience of who He is in this world of Father. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு சந்தோஷப்படுகிறோம், நாங்கள் விரும்புகிறோம், எங்களையே நாங்கள் பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அது நிமித்தம் நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வெளிப்படையான அப்படிப்பட்ட ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் வெளியரங்கமான ஆண்டவரே ஐயா காரியங்களை எங்களுக்கு நீர் ஆண்டவரே சந்திப்புகளை நிகழ்த்தி கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். Lord, we don't want to take our life so casual. We don't take our life ministry, our calling so casual. It's all a high calling, holy calling. Help us to walk faithfully in that, oh Father. ஆண்டவரே எங்களுடைய அழைப்பை குறித்து எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் சாதாரண நிலையில் எடுத்துக்கொள்ளாதபடி கவனம் செலுத்தி ஆண்டவரே அழைப்புக்குரிய காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Praise God.